ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். நான் ஆஸ்டின். இந்த வீடியோ மூலமாக உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கும் பல நேரங்களில் நாம் யோசிக்கலாம், நாம் ஒரு சாதாரண மனுஷர்கள் போல இருக்கலாம், நமக்கும் இந்த உலக மனுஷர்களுக்கும் வித்தியாசம் இல்லாமல் இருக்கலாம், பார்க்கிறதற்கு எல்லாம் ஒன்று போல இருக்கலாம். ஆனால் தேவ பிள்ளைகளே, நான் எப்பொழுதும் சொல்லுவேன், ஆவிக்குரிய உலகத்துல நமக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அவருடைய இரத்த கோட்டைக்குள்ளே வைத்து நம்மை மூடிக்கொள்கிறார். அல்லேலூயா. அவருடைய சமாதானத்தினாலே நம்மை மூடிக்கொள்கிறார். அல்லேலூயா. நம் வாழ்க்கையின் எல்லா காரியங்களும் இயேசு கிறிஸ்துவனுடைய கண்ட்ரோலுக்கு உள்ள இருக்கும். அல்லேலூயா. முதலாவது பார்த்தீர்களானால், அவர் நமக்குள்ளாக ஒரு வித்தியாசமான கேரக்டரை கொடுத்திருப்பார். அல்லேலூயா. அந்த கேரக்டர் நீங்க உலகத்துல எந்த மனுஷர்களை போய் பார்த்தாலும் சரி, எந்த மனுஷர்கள்ட்ட பேசினாலும் சரி, எந்த என்விரான்மெண்ட்டுக்குள்ள போனாலும் சரி, நீங்கள் கிரிக்கெட்டை பார்த்தாலும் சரி, இல்ல ஃபுட்பால் பார்த்தாலும் சரி, இல்ல உலகத்திலே இருக்கிற பெஸ்ட் ஆபீஸ், பெரிய பெரிய ஆபீஸ், இலான் மாஸ்க், உலகத்திலே பெரிய என்டர்பிரைனர், அவருடைய வாழ்க்கையை பார்த்தாலும் சரி, யாருடைய ஆபீஸை பார்த்தாலும் சரி, யாருடைய வாழ்க்கைக்குள்ள போய் நீங்க பார்த்தாலும் சரி, அதுல காட்ஸ் பிரசன்ஸ் வராது. அது அவங்க கேரக்டர் ஒரு இயேசு கிறிஸ்துடைய கேரக்டர் போல மாறி இருக்காது. அல்லேலூயா. ஆனால் தேவ பிள்ளைகளை, தம்முடைய பிள்ளைகளை அவர் எப்படி மாற்றுகிறார்? அவரை போல மாற்றுகிறார். அல்லேலூயா. நீங்கள் யார் யார் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் அவங்கள பாக்குறீங்களோ, அவங்களுடைய பேச்சு குணம்லாம் பாத்தீங்க அப்படின்னா இயேசு கிறிஸ்துவை போலவே இருக்கும். இயேசு கிறிஸ்து எப்படி அன்பா இருக்கிறாரோ, இயேசு கிறிஸ்து எப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் சந்திப்பாரோ, அதே போல அவர்கள் சந்திப்பார்கள். அல்லேலூயா. அது மட்டும் இல்லைங்க, இரண்டாவதாக முதல்ல நம்முடைய தனித்துவமான ஒரு குணாதிசயத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவும் நாமும் சேர்ந்து ஒரு தனித்துவமான ஒரு குணாதிசயம் உடையவர்களாக இருப்போம். இரண்டாவது, நமக்கு ஆவியின் கனிகளை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அன்பு, சந்தோஷம், சமாதானம், நிம்மதி, அந்த நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இது எல்லாத்தையும் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ நாம் இந்த ஒரு விஷயத்தினால நாம் மற்றவர்களுக்கு நமக்கு பெரிய வித்தியாசம் உண்டு. நாம் ஒரு திரைப்படம் பார்த்தாலும் சரி, அதுல இதெல்லாம் இருக்கணுங்க. அன்பு, சந்தோஷம், சமாதானம், இயேசு கிறிஸ்துடைய பிரசனம் அங்க வரணும். அது சரியான விஷயமாக இருக்கணும். இயேசு கிறிஸ்து அதை அது அவரை மறுதளிக்கக்கூடிய விஷயங்களை நாம பார்க்க கூடாது. அல்லேலூயா. திரைப்படங்களா இருக்கலாம், பாடல்களா இருக்கலாம், போயிட்டு வர இடங்களா இருக்கலாம், எல்லாத்திலுமே எந்த இடத்துலயுமே இயேசு கிறிஸ்துவை சார்ந்து கொள்ளுகிற, அவரை அறிந்து கொள்ளுகிற, அவரை இன்னும் ஆழமாய் புரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்களை நாம செஞ்சுக்கிட்டே இருக்கணும். வாழ்க்கையில் அவரை தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. அவரை விட்டு தூரப்படுத்துகிற, அவரை பிரிக்கிற, அவரை நாம் அவரை பற்றி சிந்திக்காமல் நாம் நம்மை வழி விலக பண்ணுகிற திரைப்படங்களா இருக்கலாம், இடங்களா இருக்கலாம், நபர்களா இருக்கலாம், அப்படிப்பட்ட இடங்கள்ல நாம போகக்கூடாது. அல்லேலூயா. இந்த உலகத்துல எல்லாமே மிக்ஸ் ஆகி தான் இருக்குது. ஆனா நம்ம எதை வைத்து நம்முடைய இருதயத்தை காத்துக்கொள்ளலாம் என்றால், ஒன்று, நாம் எதை கவனிக்கிறோமோ அதை தான் நாம் எடுத்துக்கொள்வோம். இரண்டாவது, நாம் எதை பேசுகிறோமோ அது இன்னும் ஆழமாக நாம் அதை எடுத்துக்கொள்கிறோம். அல்லேலூயா. முதலாவது, அதான் இயேசு கிறிஸ்து சொன்னார், உங்களுக்கு வேத வசனத்தை பத்தி தெரியல, என்கிட்ட கேளுங்க. தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படிக்கு உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. சீஷர்கள் தனியா கேட்டாங்க, இந்த ஊமைகளோட அர்த்தம் என்ன என்று. அப்பொழுது அவர்களுக்கு அவர் அதை விளக்கி கொடுத்தார். அல்லேலூயா. அப்போ முதல்ல நம்ம கவனிக்கிறது இருக்கிறது. இரண்டாவது, நாம் இருதயத்தை பாதுகாத்துக் கொள்வது. அல்லேலூயா. எதை கவனிக்கிறோமோ அதை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். எல்லாத்தையும் கவனிக்க கூடாது, எல்லாத்தையும் உள்ள எடுத்துக்க கூடாது. இயேசு கிறிஸ்துக்குள்ளாக ஒரு காரியங்கள் என்னவோ அதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும், அதை நாம் கவனிக்க வேண்டும். அல்லேலூயா. இரண்டாவது, நாம் எல்லாத்தையும் பேசக்கூடாது. எது இயேசுக்குள்ளான சரியான காரியங்களோ அதை பேச வேண்டும். அதை பேசும்பொழுது இயேசு கிறிஸ்துக்குள்ளான காரியங்களை நம்ம வளர்கிறோம். நிறைய ஆவிக்குரிய மனுஷர்களை நான் பார்க்கும் பொழுது, இது வரைக்கும் உலகத்துல யாருமே பேசாத விஷயங்களா பேசுவாங்க. இது வரைக்கும் வேதத்துல வெளிப்படுத்த முடியாத விஷயங்கள் அவர்கள் வெளிப்படுத்துவார்கள். காரணம், அவர்கள் தேவனோடு உள்ள அந்த ஒரு யூனிக்கான ஒரு உறவு தான். அல்லேலூயா. அப்படி நமக்கும் ஒரு வேதத்துல ஒரு யூனிக்கான ஆண்டரோடு உள்ள ஒரு தொடர்பு இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் ஆவிக்குரியவர்களாக இருக்கிறோம். நாம் அவருக்குள்ள அந்த பலனை பெற்றுக்கொண்டு அந்த காரியங்களை மற்றவர்களுக்கும் நாம் சொல்லிக் கொடுக்கிறோம். அல்லேலூயா. அப்போ முதலாவது எப்படி இருக்கணும்? நாம் இயேசு கிறிஸ்து சார்ந்த காரியங்களை மட்டுமே கவனிக்க வேண்டும், எடுத்துக்கொள்ள வேண்டும். இரண்டாவது, நாம் பேசுவதும் அதையே பேச வேண்டும். அல்லேலூயா. மற்ற காரியங்கள்ல நாம் இந்த உலகத்துல போறோம் வரோம் அதெல்லாம் கண்டுக்க கூடாது. நம் இயேசு கிறிஸ்து உண்டு, நம்ம வழி உண்டு, நம்ம பாட்டுக்கு போய்கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. யார் யார் இருதயம் திறக்கப்படுகிறதோ அவர்களுக்கு கண்டிப்பாக நம்ம கூட பேசாம இருக்கணும்னு நினைச்சா கூட நம் வாயின் வழியாக இயேசுவை பேச வைப்பார். அல்லேலூயா. அவர்களுக்கு இயேசு கிறிஸ்து அறிந்து கொள்ள ஆண்டவர் வைப்பார்.
ஹalleluya. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரும் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று அதே விருப்பம் தான் நானும் வைத்திருக்கிறேன், நீங்களும் வைத்திருக்கிறீங்கன்னு விசுவாசிக்கிறேன். ஹalleluya. அப்ப நமக்கும் மத்தவங்களுக்கு கூட பெரிய வித்தியாசம் என்னது? நம்மளுடைய கேரக்டர், இரண்டாவது நம்ம கிட்ட இருந்து வரக்கூடிய கனிகள். ஹalleluya. இந்த உலகத்துல எங்க தேடினாலும் கிடைக்காது. எப்படி நாம் இயேசு கிறிஸ்துக்குள்ள நிலைத்திருக்கிறது என்றால், நான் சொன்னேன், நாம் எதை கவனிக்கிறோமோ அதுதான் நமக்குள்ள போகும். இயேசு கிறிஸ்துவை கவனிங்க. இரண்டாவது, நாம் பேசுவது, எதை பேசணும்? இயேசு கிறிஸ்துவை பற்றின காரியங்களை அதிகமா பேசுவோம், மற்ற காரியங்களை தூக்கி போட்டுருவோம். ஹalleluya. மற்ற காரியங்கள் தேவைக்கு பேச வேண்டியதா இல்லைன்னு சொல்ல வரல, ஆனால் தேவை இல்லாத பேசக்கூடாது. எதேதோ எல்லாரும் பேசுற மாதிரி உலகம் பேசுறவரை நாம் பேசக்கூடாது. ஹalleluya. அவருக்குள்ளான காரியங்களை நாம் பேச வேண்டும். ஹalleluya. யூதர்கள்ட்ட இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் பிதாவின் கிரியைகளை செய்யாம இருந்தா நீங்க விசுவாசிக்க தேவையில்லை, ஆனா நான் பிதாவின் கிரியைகளை தான் செய்யறேன், அதுதான் பேசுறேன், அதுதான் நான் செய்யறேன், கிரியைகள் செய்கிறேன். அப்ப நீங்க அதெல்லாம் பார்த்தாவது நான் பிதாவிடத்துல வந்தவனே நீங்க விசுவாசிக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லுகிறார். ஹalleluya. அதே தாங்க நம்மளும். ஹalleluya. ஒன்று, நாம் கவனிக்க வேண்டியது சரியாக இருக்க வேண்டும். இரண்டாவது, நாம் பேசுவதும் நம் கிரியைகளும் இயேசு கிறிஸ்துக்குள்ளாக இருக்க வேண்டும். ஹalleluya. அப்படி இருக்கும்போது இந்த உலகத்துல யாராலையுமே நம்ம கூட நம்ம அளவுக்கு இருக்க முடியாது, நமக்கு காப்பியாக இருக்க முடியாது. அவ்வளவு தனித்துவமாக நாம் இருக்கிறோம். அந்த ஒரு காரணத்துக்காக தான் இயேசு கிறிஸ்து எல்லாருக்காகவும் ஜீவனை கொடுத்தார். ஹalleluya. எல்லாரும் வேணும், எல்லா ஆத்மாவும் வேணும் அப்படின்னா இயேசு கிறிஸ்து தம்முடைய ஜீவனை கொடுத்தார். ஹalleluya. ஒவ்வொருத்தரும் தனித்துவமானவங்க, ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி திறமைகள் இருக்குது, ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி விதமான வழிகள்ல இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்த வேண்டும். தங்களுக்கு என்ன திறமை கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த திறமையினாலே இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்த வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஹalleluya. நாம் அதையே செய்வோம், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹalleluya. கீழானவைகள் அல்ல, மேலானவர்களை நோக்கி பார்ப்போம். ஹalleluya. இந்த உலகத்துல மத்தவங்க எல்லாரும் பார்ப்பாங்க, பணத்தை பார்ப்பாங்க, காரை பார்ப்பாங்க, வீடை பார்ப்பாங்க, செல்வத்தை பார்ப்பாங்க, வாழ்க்கையில என்ன பதவி வச்சிருக்கிறோம், என்ன நிலைமையில இருக்கிறோம், எங்க வேலை பார்க்கிறோம், இதெல்லாம் பார்ப்பாங்க. ஆனா நாம இயேசு கிறிஸ்துக்குள்ளானதை பார்ப்போம். அவருடைய பிள்ளைகள், அவருக்குள்ளாக நாம் ராஜாவும் ஆசிரியர்களமாக இருக்கிறோம். அவருடைய தலைமுறை சுகமாக்கப்பட்டு இருக்கிறோம், அவருக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறோம். அவருக்குள் எல்லாம் இந்த மொத்த உலகம் நமக்கு கீழே, பாதபடிக்கு கீழே. ஹalleluya. நாம் பரலோகத்தை நோக்கி பார்ப்போம், அவரையே நேசிப்போம், எப்பொழுதும் அவரையே தேடுவோம். ஹalleluya. அவருடைய நாமம் எப்பொழுது நம் வாழ்க்கையின் வழியாக மகிமைப்பட்டு கொண்டே இருக்கட்டும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.